அனைவருக்கும் வணக்கம். மேசராசி பெண்கள் ஆக சிறந்தவர்கள். ஆனாலும் கூட சில நபர்களோட கருத்து வேற்றுமை உண்டாகுது. சில நபர்கள் மேசராசி பெண்களை மோசமானவர்கள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு விவரமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற வீடியோ பதிவு தான் இது. மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு குழந்தை மனோபாவம் உண்டு. ஆண்களுக்கும் குழந்தை மனோபாவம்னு சொல்லியிருந்தேன். பெண்களுக்கும் அதே போல் குழந்தை மனோபாவம் உண்டு. மற்றவர்களோடு பேசி மகிழ்வார்கள், கூடி வாழ்வார்கள். அப்போது மேசராசி பெண்ணை திருமணம் செய்த ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த பெண்ணுக்கு உறவினர்களோடு கூடி இருப்பதும் குழந்தை மாதிரி இருக்கிறதும் பிடிக்கும். சில வாலிபர்கள் வீட்டுக்கு வந்திருந்தா கூட, அல்லது வேற நபர்கள் இருந்தாலும் கூட, அதாவது அந்த கணவனை விட்டுட்டு மற்ற நபர்கள்கிட்ட அவங்க பேசுவாங்கல்ல, அது இந்த கணவருக்கு என்ன ஆகும்னா அவங்க மற்றவங்கக்கிட்ட குழந்தைத்தனமாக இருக்கிறது பிடிக்காம போகும். இதுக்காக அந்த கணவரை கெட்டவர்னு சொல்ல முடியாது. அவங்க குழந்தை மனசத்தோடு தானே பேசுகிறாங்க. அதாவது நம்ம ஒரு பொம்மை, ஆனால் நமக்கு மட்டும் நம்ம நினைக்க மாட்டோமா? அது மாதிரி மனைவி நம்மக்கிட்ட மட்டும்தான் சிரித்து பேசணும், சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினைப்போம் இல்லை. அந்த எண்ணம், அந்த எண்ணத்தில் மனைவி, மேசராசி மனைவி பிறரோடு மகிழ்ந்து குழந்தைத்தனமாக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிடிக்காது. அதே மாதிரி மாமியாருக்குமே இவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அப்படின்னு மாமியாரும் குறை சொல்லுவாங்க அந்த மேசராசி பெண்ணை. ஆனால் மேசராசி பெண்ணுக்கு அப்படி மனசில் இருக்கவே இருக்காது. குழந்தை மனசோடு அவங்க பேசி இருப்பாங்க. அதாவது அனுசரித்து இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர், 4 பேரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் மேசராசி. அது குழந்தை ராசி அப்படிங்கிறதுனால, குழந்தை மனசு அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுடைய குழந்தைத்தனமான சில நடவடிக்கைகளாலேயே சில பேருக்கு பிடிக்காம போயிடும். இது மனித உறவுகளுக்கு வச்சுதான். மற்றபடி இவங்க தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய தைரியசாலிகள். ஒரு டீமை கொடுத்து பாருங்க, லீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்ய முடியும். தனிச்சு சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், குழந்தை மனம் உடையவர்னா அதுக்காக எந்த காரியமும் செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற ராசிகளை விட, மற்ற ராசிகளின் பிறந்த பெண்களை விட, 12 ராசியிலையுமே மற்ற 11 ராசியை விட மேசராசி பெண்கள் தனிச்சு இருக்கக்கூடிய பெண்கள். அதாவது ஆணினுடைய துணை இல்லாமல் தனியாக அனைத்து வேலைகளுமே தானே செய்யக்கூடிய துணிவு பெற்றவர்கள் மேசராசி பெண்கள். மேசராசி பெண்ணுக்கு தன் தந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, சகோதரன் இல்லைனாலும் பரவாயில்ல, கணவன் இல்லைனாலும் பரவாயில்ல, மகன் இல்லைனாலும் பரவாயில்ல, நண்பன் இல்லைனாலும் பரவாயில்ல, யார் இல்லைனாலும் பரவாயில்ல, யாரையும் அண்டி பிழைக்காம சிறப்பாக தன் குடும்பத்தை தானே காப்பாற்றக்கூடிய தைரியம் இருக்கிறது மேசராசி பெண்களுக்கு. அந்த தைரியத்தை அவங்க எப்பயாவது வெளிப்படுத்தினாங்கன்னா அதை பார்க்கும்போது சிலருக்கு ஒரு மாதிரி நம்ம திமிரு பிடிச்ச பொண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த பெண்களுக்கு அதாவது மேசராசி பெண்களுக்கு வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்காது. அடிக்கடி வேலையும் மாறி மாறி இருந்துக்கிட்டு இருக்கும். சொந்தமும் நட்பும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருந்தால் தான் நல்லதும் கூட. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்ங்கிறது இரத்த சிவப்புக்கான கரகம், இரத்தத்துக்குரிய கரகம். மேசராசி பெண்கள் மனத்துணிவோடு திடமாக இருப்பார்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போகுதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வயசுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு போகும். நான் சொல்கிறது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன் மேசராசி பெண்களை பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிறது நான் ஒவ்வொரு காரணத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். நான் சொல்கிற எல்லா காரணங்களாலையும் ஒரு பெண்ணை பிடிக்காமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 1-2 காரணங்கள் தான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு மேசராசி பெண்ணுக்கும் பொருந்தும். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பொருந்தும். அதனால் என்ன காரணத்தினால உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு, நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்களை எடுத்து மேற்கோளாக காட்டி கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பலன்கள் 100% பொருந்துதாங்கிறதையும் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். மேசராசி பெண்கள் மனத்துணிவோடு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரத்தம் சூடாக தான் இருக்கும். நாணி கோணி பேசவே மாட்டாங்க. இந்த முந்தானையை பிடிச்சிக்கிட்டு பேசுறது, அந்த துப்பட்டா நுனியை பிடிச்சிக்கிட்டு திருக்கிக்கிட்டு அப்படி தரையை பார்த்துக்கிட்டு கண்ணை அங்கே அலைய விட்டு அப்படி காலை இப்படி வளைச்சிக்கிட்டு அப்படி தரையை கிளறிக்கிட்டு நாணலாக, கோணலாக, ஸ்டைலாக, ஒயிலாக நின்றுக்கிட்டு பேசுறது, அப்படிலாம் மேசராசிக்கு வரவே வராது. யாராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுவாங்க. அப்போ கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும்போது இது ரிஷபராசி பெண்கள்கிட்டையும் சில பேர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பண்பு மேசராசி சில ரிஷபராசி பெண்கள்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கண்ணு பார்த்து பேசும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ பொண்ணா, நீ
பொண்ணுக்குரிய இலக்கணம் இருக்கா அவனுக்கு, லட்சணம் இருக்கா அவனுக்கு, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது கெட்ட குணம் இல்லை மேசராசிக்கு. அதாவது மேசராசியை திட்ட முடியாமல் நீ என்ன நேருக்கு நேராக நிற்கிற இப்படிலாம் நின்று பேசுவாங்க. கூளை கும்பிடு போடுறதெல்லாம் பிடிக்காது மேசராசி பெண்களுக்கு. அடிவருடிகளை பிடிக்காது. இவங்களும் அடிவருடியாக இருக்க மாட்டாங்க. முகஸ்துதி முகத்துக்கு நேராக தேவையில்லாமல் பாராட்டுவாங்க பெண்கள், மேசராசி பெண்கள். ஆனால் தேவையில்லாமல் பாராட்டுறது பிடிக்காது. அப்போ இதெல்லாம் அவங்க செய்யாததுனாலேயே மேசராசி பெண்களை சில பேர் திமிர் பிடிச்சவ அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. தனக்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ ஒரு மேசராசி பெண் அதை கண்டுபிடிப்பாங்க. தனக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்துவாங்க. இப்போது மேசராசி பெண் உங்களுக்கு அடிமையாகணும்னா, அடிமைன்னா அந்த பழங்காலத்திலலாம் அடிமைன்னு சொல்லி அடிமை விடுதலை சொல்லுமே, அந்த அடிமை இல்லை, அன்புக்கு அடிமைன்னு பேர். நான் சொல்கிறது மேசராசி பெண் உங்களுக்கு அடிமையாகணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகளை கண்டுபிடித்து நீங்கள் பாராட்டினால், எடுத்து சொன்னால் போதும், உங்ககிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குன்னு எடுத்து சொன்னாலே போதும், அவங்க உங்கள் அன்புக்கு அடிமையாயிருவாங்க. மேசராசிக்காரங்க துணிச்சல்காரின்னு சொல்ல முடியும். துணிச்சலான பெண்கள், எதையும் சுற்றி வளைச்சு பேசாமல், மூடி மறைச்சு பேசாமல், உள்ளது உள்ளபடி நறுக்குன்னு நயமாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க நேருக்கு நேராக சொல்கிறதுனாலேயே அவங்களுடைய வாயினாலேயே பல நேரத்தில் இவங்க பல பேரை எதிரியாக்கிக்குவாங்க. துணிஞ்சு எதையும் பேசி வம்ப விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்காக வருந்த மாட்டாங்க. துணிச்சல் மிகுந்த நபர் தானே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி களத்தில் நின்று விளையாடுவாங்க, அஞ்சி ஓட மாட்டாங்க. இவங்களுக்கு ஆபத்துக்கள் கண்டு பெருசாக பயந்து வர்றது பிடிக்காது, நின்று விளையாடுவாங்க. அதிலெல்லாம் எந்த விதமான நெல்லு மண் அளவு கூட சந்தேகம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக அப்போது ஒரு விஷயம்னா கொஞ்சம் மறைச்சு ஒழிச்சு மெதுவாக மென்மையாக பக்குவமாக எடுத்து இப்படிலாம் சொல்லணும்ல, அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. அவங்க யாருக்காவது உதவி தேவை அப்படின்னா ஆபத் பாந்தவன் போல உதவிக்கு உதவியாக நிற்பாங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் இவங்க மேசராசி பெண்கள். துணை நிற்பாங்க. அப்போ தன்னுடைய நண்பர்களுக்கு துணை நிற்கும் போது வீட்டாருக்கு பிடிக்காம போயிடும். தன் புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு இருக்கும்ல, மேசராசி பெண்கள் பாருங்கள், தன்னுடைய பிறந்த வீடு இருக்குல்ல, பிறந்த வீட்டில் யாராவது நலிவடைஞ்சிருந்தா, தம்பியோ அம்மாவோ அப்பாவோ நலிவடைஞ்சிருந்தா திருமணத்துக்கு பிறகு அந்த பிறந்த வீட்டு குடும்பத்துக்கும் உதவியாக நிற்கணும்னு மேசராசி பெண் நினைப்பாங்க. அப்போ புகுந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, மேசராசி பெண்ணை திட்டுவாங்க. இப்படித்தான் பிரச்சனை உண்டாகிறது. மேசராசி பெண் ஆபத் பாந்தவன், எல்லாருக்கும் உதவியாக நிற்பாங்க, பக்கத்துணையாக நிற்பாங்க. செயல்திறன் அதிகமுள்ள பெண்கள் இவங்க. மேசராசி நல்ல குணங்க, நல்ல பொண்ணுங்க. அந்த நல்ல பொண்ணு செய்யக்கூடிய செயல்கள்னால, நல்லதுனாலே தான் சண்டைகள், பிரச்சனைகள், விளைவுகள் உண்டாகுது. செயல்திறன் அதிகம். சொல்லுவாங்கல்லன்னா, சொல்லி வாய் வலிக்கிறதுக்கு செஞ்சு கை வலிச்சிடலாம் அப்படிம்பாங்க. மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஒருத்தட்ட சொல்கிறத விட தானே செஞ்சிடணும்னு செஞ்சிருவாங்க. எதையும் ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 2-3 பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க. பலரிடம் விவாதம் செய்வார்கள். பலர் இருக்கும்போதே அது குறித்து விவாதிப்பார்கள். எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடித்த பிறகு சொல்லிக்குவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை கேட்பாங்க, ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. ஒரு பைக் வாங்கணுமா, ஒரு சைக்கிள் வாங்கணுமா, வீட்டுக்கு ஒரு தலையணம் வாங்கணுமா, என்ன செய்யணுமோ அதை யோசனை கேட்பாங்க பல பேர்கிட்ட. அதில் ஆராய்ச்சி செஞ்சு இன்னொருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்து அப்படியே முடிவெடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய முடிவு சொந்த முடிவாக தான் இருக்கும். ஆனால் யோசனை கேட்பாங்க, நல்லா ஆய்வு செஞ்சு முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது யார்கிட்டெல்லாம் அவங்க யோசனை கேட்டாங்களோ, அந்த யோசனை கேட்டவங்க நான் சொன்ன நீ செஞ்சியா, நான் சொன்ன நீ செய்யவே இல்லை பற்றியா அப்படின்னு அவங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு வருவாங்களோ இல்லையோ அவங்க மனசில் நினச்சிக்குவாங்க, ஆமாம் அப்படி தான் கேட்பா, நம்ம சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டா, அவள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாள். அது கெட்ட பேராகி போயிடும். இவங்க என்ன 4 பேர்கிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட கேட்போம்னு கேட்டாங்க, இது தப்பா. தன் முடிவு அவருடையதாகத்தான் இருக்கும். விளைவு என்னவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க. இவங்களுடைய முடிவை அதுக்கப்புறம் செயல்படுத்தி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அதுக்காக கலங்க மாட்டாங்க. நம்ம செஞ்சதை சிறப்பாக செஞ்சோம் அப்படிங்கிற மனநிறைவு அவங்களுக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 4 பேர்கிட்ட யோசனை கேட்டு செய்வாங்க. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டுக்கு பெருசாக கலங்க மாட்டாங்க. நம்ம வேலை செஞ்சால் நம்ம கிடைச்ச ரிசல்ட் இதுதான், ரைட், ஓகே. நெகட்டிவாக வந்தாலும் பெருசாக கலங்க மாட்டாங்க. மேசராசி பெண்கள் பெரும்பாலும் எடுத்த காரியத்தில் தோல்வி என்பதே கிடையாது. பெரும்பாலும் அவங்க ஒரு 10 விஷயம் பண்ணாங்கன்னா 7 விஷயத்தில் அவங்க சக்ஸஸ் தான் பண்ணுவாங்க.
அதே நேரம் வெற்றியினுடைய வெயிட்டேஜை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவதும் கிடையாது. இவங்களுடைய இலக்குகள் எல்லாம் வானத்து நட்சத்திரங்களாக இருக்கும். எவ்வளவு வெற்றி பெற்றாலும் பத்தாது. அப்போ வானத்தில் கூடிய நட்சத்திரங்களை இவங்க பறிக்கணுங்கிற அளவுக்கு இவங்களுடைய லட்சியங்கள் உயர்ந்து இருக்கும்போது, ஒரு மரத்து மேலே ஏறி நிற்கிற அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டு அதை பெருசாக அவங்க எப்படி கொண்டாடுவாங்க? கொண்டாட மாட்டாங்க. மரத்தின் மேலே நின்னா மட்டும் போதுமா, அது மட்டும் போதுமா நமக்கு, அது பத்தாது, அதுக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு லட்சியவாதி இவங்க. அதாவது லட்சியவாதினா எப்படி சொல்றீங்கன்னா, அதாவது மேசராசி பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். கொள்கை, புகழ், லட்சியம் அப்படின்னு பேசக்கூடியவங்க. அப்போ அப்படிலாம் பேசும்பொழுது, ஏய் நீ ரொம்ப பேசுற, அவர் இருக்காளப்பா ஒரு மாதிரிப்பா, பைத்தியக்காரன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க மேசராசி பெண்களை. ஒரு விசித்திர பிறவின்னு வைங்களேன் மேசராசி பெண்கள். ஏழ்மையா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் 500 ரூபா சம்பாதிச்சாலும் 500 ரூபாய்க்கு எப்படி வசதியா வாழ்றதுன்னு தெரியும் மேசராசி பெண்ணுக்கு. ஆமா, ஒரு மேசராசி பெண்ணை பணத்தை வைத்து ஒரு பையன் மயக்க முடியுமா? முடியாது. பதவியை வைத்து ஒரு பையன் மயக்கிற முடியுமா? முடியாது. அந்தஸ்துக்கு மயக்க முடியாது. எட்டி மிதிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுவுமே தேவையில்லை மேசராசி பெண்ணுக்கு. அன்பு, லவ்லி ஹார்ட், ஹிருதயத்திலே அன்பு இருந்தா போதும் மேசராசி பெண்ணுக்கு. பணம், பதவி, அந்தஸ்து காட்டி எந்த பெண்ணையும் மயக்க முடியாது, படிய வைக்க முடியவே முடியாது. மேசராசி பெண் மயங்காத பெண். அன்பு தான், பணியவே மாட்டாங்க. மேசராசி பெண்கள் பணிகிறது, இயல்பா பணிகிறது. பெரியவர்களுக்கு, குருமார்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, பயப்படுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். சகுனங்கள் எல்லாம் பார்ப்பான். 90% மேசராசி பெண்கள் சகுனம் பார்ப்பார்கள். ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருப்பார்கள் 90% பெண்கள் மேசராசியில். ஏன் நான் ஒரு 10%, 5% அப்பப்போ சில பெண்கள் பாதி பெண்கள்னு சொல்கிறேன்னா, இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் பிறப்பினுடைய அடிப்படையிலையும் கால திசையினுடைய அடிப்படையிலையும் சிலருக்கு சில விஷயங்கள் பொருந்தி போகாது. இப்போ ஜோதிடம் பாருங்கிறேன், இது 5 வயசு மேசராசி பொண்ணுக்கு பொருந்தி போகுமா? பொருந்தாது. அப்போ ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் பொருந்தி போகும். இப்போ தெய்வ நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னா 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு, மேசராசி பெண்களுக்கு இப்போ நான் சொல்றது பொருந்தும். எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் சொல்றேன். இப்போ குருவுக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்றேன். அதுவும் 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அது பொருந்தும். அதே நேரம் ஆன்மீகத்தில் இருக்கும்போதும் கம்யூனிஸ்ட் சோசியலிச கொள்கைகள்லையும் நம்பிக்கையுடையவராக இருப்பார். யாருக்காகவும் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேச மாட்டார். போராட்டம் தர்ணான்னா இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அரசியலில் போராட்டத்தில் போகிற பெண்களில் பாதி பெண்கள் மேசராசி பெண்கள் தான். போராட்ட குணம் படைத்தவர், போர்க்குணம் படைத்தவர். இவருக்குள்ள ஒரு நெருப்பு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பானவருங்க மேசராசி நெருப்பு ராசிங்க. இந்த ராசியில் பிறந்த பெண் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. நல்ல பெண்மை குணம் உள்ளவராகவும் இருப்பாங்க. அதுக்காக ஆண் சுபாவம் இவங்களுக்கு இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. பெண்மை குணத்தோடு இருப்பாங்க. ஆண் சுபாவம் எல்லாம் இருக்காது. அவங்க ஆணுக்கான சில பண்புகள் இருக்கும். ஆண் இல்லைன்னாலும் ஒரு குடும்பத்தை லீட் பண்ணுவாங்க. சைக்கிள் ஓட்டுவாங்க, ஃப்ளைட் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. ஆண் இல்லைன்னா அது வேலை, அப்பா அப்போ சரியில்லைன்னா வேலை பார்த்து அப்பாவுக்கும் கஞ்சி ஊற்றுவாங்க, அம்மாவையும் காப்பாற்றுவாங்க, அண்ணன் தம்பி இருந்தால் படிக்க வச்சு எல்லாரையும் சக்ஸஸ் பண்ணி விடுவாங்க மேசராசி பெண். அது நீங்கள் மேசராசியெல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுவே சில பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே சீக்கிரமாக நல்ல பேர் வாங்கி எல்லாரோடய சம்பளம் அதிகமாக வாங்கிடுவாங்க. சீக்கிரமாக நல்ல பேர் வாங்கி அந்த தொழிலே நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த அதே தொழிலை இவங்க ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. அதுவும் அழகு சம்மந்தப்பட்ட தொழில், நகை சம்மந்தப்பட்ட தொழில், துணி சம்மந்தப்பட்ட தொழில், பியூட்டி பார்லர், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸாக வருவாங்க மேசராசி பெண்கள். இப்போ மேசராசி பெண்கள் எதிர்பாலினர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆண் மேசராசி பெண்ணை பார்க்குறாருன்னா ஈஸியாக மேசராசி பெண்ணை பிடிச்சி போயிடும். மேசராசி பெண்ணுக்கு காதலில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா பாதிக்கு பாதி பேருக்கு சக்ஸஸ் இருக்காது. மேசராசி பெண் ஒருத்தரை காதலிச்சாங்க அப்படின்னா பாதிக்கு பாதி பெண்ணுக்கு சக்ஸஸ் இருக்காது. ஏன்னா மேசராசி பெண் காதலரை நேசிப்பதை விட காதலைத்தான் நேசிப்பார். அப்போ காதலன்
எப்படிப்பட்டவர்? காதலன் முழு காதலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடியவராக இருந்தால் ஓகே. அவன் மைண்டு டிமாண்டு, பாடி டிமாண்டுன்னு இருக்கு. இப்போ ஒரு பையன் வந்து இந்த பெண்ணினுடைய உடலுக்காக மட்டும் அந்த பெண்ணுக்கிட்ட பழகிறான் அப்படின்னா அது அந்த காதலை இவங்க முறிச்சிருவாங்க. மேசராசி பெண்கள் முறிச்சிருவாங்க. எப்படி காதலிக்க வேண்டும், காதல்னா என்ன அப்படின்னு, காதலை விட காதலை பற்றி அதிகம் சொல்ல முடியும் அப்படின்னா அது மேசராசி பெண்ணால முடியும். மேசராசி பெண் வந்து ஒரு நபரை நிஜமாக காதலிப்பதை விட கற்பனையில் அற்புதமாக காதலிப்பார். மேசராசி பெண்ணுக்கு காதலனோடும் கணவனோடும் பிரச்சனை வர காரணம் என்னன்னா, தன் காதலன் தன் கணவன் தன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று காதல் கனவுகளிலும் கற்பனைகளிலும் அதிகமாக மூழ்கி திளைப்பார். அந்த கற்பனையில் இருந்த அவன் நிஜமாக இருக்கும் இவனோடு பொருந்தி போக வேண்டும் என்று நினைப்பார். கற்பனையில் இருப்பவன் சூப்பரா ஐ லவ் யூ சொல்லியிருப்பான், அருமையா லவ் பண்ணியிருப்பான். அந்த கற்பனையில் இருந்தான் பாருங்க, அது நிஜத்தில் இல்லைன்னா அவன் கூட சண்டை வரும். இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மனக்குறை, நம்மளை சரியாக அவன் லவ் பண்ணலைங்கிற மனக்குறை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இவங்க இமேஜினேஷனில் எப்படிலாம் லவ் பண்ணணும்னு அந்த பையனை பற்றி யோசிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க நிஜத்தில் அவனை லவ் பண்ணணும்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் மேசராசி பெண்கள் யதார்த்தத்தை யோசிக்காமல், யதார்த்தவாதியாக இல்லாமல் கற்பனையில் இருப்பார்கள். பெண் லட்சியவாதி தான், புரட்சிவாதி தான், அதெல்லாம் வேலைக்கு போவாங்க, எல்லாம் ஆண் இல்லைனாலும் எல்லாம் பண்ணுவாங்க தான். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் கற்பனையில் மூழ்கி திளைப்பார். அது எப்படி சொல்கிறது, ஐடியாலஜிஸ்ட்னு சொல்லலாம். நல்ல ஐடியாலஜி வரும், ப்ராக்டிக்கலாக வந்து லவ் வெளிப்படாது. காதலிக்கக்கூடிய ஒரு மேசராசி பெண் காதலிக்கிறாங்கன்னா காதலிக்கக்கூடிய காலகட்டத்தில் 24 மணி நேரமும் கற்பனையில் மிதக்கக்கூடிய பக்குவம் ஒரு மேசராசி பெண்ணுக்கு இருக்கு. அதே நிஜத்தில் அந்த காதலரை சந்திக்கும் போது, நிஜத்திலே அவர் கணவராக மாறும்போது பல நேரத்தில் மேசராசியாக இருக்கக்கூடிய பெண் ஒரு டிஸ்டர்பிங் எலிமெண்டாக இருப்பாங்க. ஒரு மேசராசி பெண்ணை காதலிப்பது அந்த காதலிக்கக்கூடிய நபர் இருக்கார்ல, அந்த காதலர் இருக்கார்ல, அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல சுவையான அனுபவமாக வராது இவருடைய குணத்துக்கு. ஏன்னா இவர் இமேஜின் பவர் அதிகம். இது விதிவிலக்கு, அங்கங்கே ஒரு பெண்கள் இருக்கலாம் இமேஜினுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரியலாக இருக்கிறவங்க இருக்கலாம். இன்னொன்று இப்போ சில பேர் கூட இல்லையே, நான் மேசராசி பெண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பெண்ணை நான் நல்லா தான் லவ் பண்ணுறேன், அந்த பெண்ணை கூட நல்லா தான் இருக்காங்க, ஒரு சண்டை வம்பும் இல்லையே, அப்படிலாம் ஒன்று எதிர்பார்க்கலையே, அப்படி இருக்கலாம். டோசேஜ் குறைவாக இருக்கலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய அனுபவத்தையே சிறப்பான அனுபவமாக கூட நினைக்கலாம் சில பேர். அதனால சில பேருக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது பொருந்தி போகாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது 100% நிஜம். மேசராசி 70% பெண்களுக்கு நான் சொல்கிறது நிஜம். இவங்க கற்பனையில் காதலிச்சுட்டு நிஜமாக போகும்போது டிஸ்டர்பிங் எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுனால மேசராசி பெண்களுக்கோ அல்லது மேசராசி பெண்ணை காதலிப்பவர்களுக்கோ என்ன ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னா, கற்பனை வேற, நிஜம் வேற, ரெண்டுக்கும் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். அதுக்காகத்தான் இது. இப்போ வந்து இந்த லவ் பொறுத்த வரைக்கும் மேசராசி பெண்ணுக்கு ஒரு சிம்மராசி ஆணாக இருந்தால் இப்போ நான் சொன்னதில் நல்ல மேட்சாக இருப்பார். அதாவது அந்த இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி லவ் பண்ணுற ஒரு நபராக இருப்பார் சிம்மராசிக்காரர். இப்போ நான் பாருங்கள் டிப்ஸுக்கு வந்துட்டேனோ, சரி மேசராசியோட எந்தெந்த ராசி ஏற்புடையதாக இருக்கும் காதலுக்கு அப்படின்னு அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம 12 நாளைக்கு 12 வீடியோ பண்ண போகிறோம். காலைல 6 மணிக்கு அதே அதாவது ஒரு ராசிக்கும். இன்னைக்கு வந்து மேசராசி ஆண் காலையில், மேசராசி பெண் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு. அதே மாதிரி நாளைக்கு ரிஷபராசி ஆண் நாளைக்கு காலையில், ரிஷபராசி பெண். ஏன் ரிஷபராசி பெண்ணை பலருக்கு பிடிக்கவில்லை, ஏன் ரிஷபராசி ஆண்களை பல பேருக்கு பிடிக்கவில்லை. அப்புறம் மிதுன ராசி, கடகம்னு ஒன்று ஒன்றா அப்படி ஆரம்பித்து 12 ராசிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ராசியை காதல் செய்யலாம் அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோ பண்ண வேண்டியது இல்லை, நம்ம டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அது தனியாக நிறைய போயிட்டே இருக்கும். மேசராசி பெண் என்பவர் ஜாதிப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று எல்லாத்துலேயுமே பற்று இருக்கும், உலகப்பற்றும் இருக்கும், நட்பும் இருக்கும். திருமணம்னு வரும்போது ஜாதி, மதம், இனம், நாடு அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் மீறணுன்னாலும் மீறுவார்.
எந்த ஜாதியில் உள்ளவரை எந்த மதத்தில் உள்ளவரை வேணாலும் காதலிப்பார். பழகக்கூடிய குணமும் பழகக்கூடிய விதமும் தான் முக்கியம். காதலரோட படிப்போ பணமோ அந்தஸ்தோ வேலையோ சம்பளமோ இந்த பொண்ணுக்கு முக்கியம் இல்லை, மேசராசி பெண்ணுக்கு முக்கியம் இல்லை. மேசராசி பெண்ணுக்கு நண்பர்களாக தோழிகளாக எல்லா மட்டத்திலும் இருப்பாங்க. ஹை குவாலிட்டியாகவும் இருப்பாங்க, குவாலிட்டி குறைவாகவும் இருப்பாங்க, மிடில் கிளாஸு அப்பர் மிடில் லோயர் மிடில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஏ கிளாஸ் பி கிளாஸ் டி கிளாஸ் ஒயிட் காலர் எல்லாரும் இருப்பாங்க. நட்பு தான் முக்கியம், நட்பு தான் முக்கியம். பாருங்க, நண்பனுக்கு ஒரு உதவி பண்ணணும், தோழிக்கு ஒரு உதவி பண்ணணும், தன் உற்றார் உறவினருக்கு உதவி பண்ணணும்னா உயர்ந்த அதிகாரிகளினுடைய குடும்பமா இருந்தா கூட அவங்கள பகச்சுக்கிட்டு கூட தன் நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு மேசராசி பெண். அந்த அளவுக்கு தைரியம். தான் எடுத்த முடிவின்படி தான் நடப்பார் ஒரு மேசராசி பெண். பிறரினுடைய அறிவுரையோ அச்சுறுத்தலோ ஒருபோதும் மேசராசி பெண்ணை பாதிக்காது. மேசராசி பெண் மனத்தாழ்ச்சிக்கு உட்படுவார், மன அழுத்தத்துக்கு உட்படுவார். அவருக்கு அழுகை வருமானா அழுகை வரும், உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாங்களான்னா அழுவாங்க, ஒரு நாள் 2 நாள்லாம் அழுவாங்க. அந்த அளவுக்குலாம் கவலையெல்லாம் அவங்களுக்கும் வருந்தான். தைரியம்னா எந்த நேரமே 24 hours சார்ஜ் ஆன தைரியமாக இருந்துட மாட்டாங்க, அவங்களுக்கும் அழுக வருந்தான். ஆனால் அழுகையிலேயே காலத்தை தள்ளிவிட மாட்டார்கள். அழுது விட்டு அடுத்து முடிவுக்கு வந்துடுவாங்க. அவங்க மேசராசி பெண் காதலிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய இணையர் அந்த காதலை சொல்லலை அப்படின்னா இவங்களே ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காதல் பிரேக்கப் பண்ணணும்னாலும் அந்த இணையர் சொல்லலைன்னா, இணையர் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அவர் சொல்லலைன்னா இவங்களே பிரேக்கப் பண்ணிடுவாங்க. அதாவது முதல் இடம் மேசராசி பெண்கள் எதையுமே ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க. ஐ லவ் யூ சொல்லவும் மேசராசி பெண்கள் அவர் தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்களே சொல்லிடுவாங்க. பிரேக்கப் பண்ணுறதுனால அப்படித்தான் மேசராசி பெண்கள் முந்திக் கொள்ளுவார்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த நபர் மேல காதல் இல்லை, காதல் மேலதான் காதல். காதல் என்பது வேறு, காதலர் என்பது வேறு. அதாவது சில பேர் கூட புரியாம இருக்கும். இப்ப சில பேர்லாம் லவ் ஃபெயிலியர்னு செத்துறாங்க பாருங்க. ஏன் சாகுறாங்கன்னா அந்த நபரை நேசிப்பாங்க. அந்த நபர் அந்த கண்ணு காது மூக்கு வாயு அந்த உடலமைப்பு இருக்கு பாருங்க, அந்த நபர் அந்த பிசிக் பாடி போயிடுச்சுன்னா வேற இன்னொரு நபரோட அவங்களால வாழ முடியல. இங்க காதல்ங்கிறது உணர்வு, அது யார்கிட்ட இருந்து வேணாலும் வெளிப்படும். அன்புங்கிறது உணர்வு, யார்கிட்ட இருந்து வேணாலும் வெளிப்படும். பாசங்கிறது உணர்வு, யார்கிட்ட இருந்து வெளிப்படும். அதனால மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் காதலன் ஏதாவது தவறுகள் செய்தால் அவனை விட்டு பிரிவதற்கு பிரேக்கப் பண்ணது கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க காதல் மட்டும் இருந்தால் தான் அவனோட வாழுவாங்க, இல்லாட்ட இருக்க மாட்டாங்க. அதிகாரம் செலுத்த முடியாது மேசராசி பெண் மேல. காதலிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதிகாரம் செலுத்த முடியாது. அதிகாரம் செலுத்தினா அங்க லவ் பிரேக் ஆகும். மேசராசி பெண் மேல அதிகாரம் செலுத்தினா லவ் பிரேக்கப் ஆகும். மேசராசி பெண் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களே எடுத்து வச்சு லவ் பிரேக்கப் பண்ணிடுவாங்க. மேசராசி பெண்கள் ஏதாவது ஒரு கட்டளை இட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை சுற்றி இருக்கிறவங்க செய்கிறது நல்லது. அது கணவனாக இருந்தாலுமே கூட அது அன்பினால் உண்டாகக்கூடிய கட்டளை. அதே மாதிரி மேசராசி பெண்ணை துன்பப்படுத்தி பார்க்கணுன்னு யாரும் நினச்சிட்டிங்கன்னா, துன்பப்படுத்தி அதை செய்யாத எதை செய்யாதுன்னு சொன்னால் அதை போய் செய்வாங்க வேணும்னே. இதை புரிஞ்சுக்கிட்டு மேசராசி பெண்ணுக்கிட்ட பக்குவமாக நடந்துக்கங்க. இப்போது ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அந்த கத்தி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆளை காலி பண்ணுறதுக்கு குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், காய்கறி பழங்கள்ட்டும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் மேசராசி பெண். இப்போ ஒரு குழந்தைகிட்ட கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைகிட்ட, அதை வாங்குறதுக்கு வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த கத்தியை அப்படியே நைஸாக நம்ம வாங்குவோம். வேற ஏதோ ஒன்று காட்டி தான் அது வாங்குவோம். அதே மாதிரி மேசராசி பெண்களை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த கத்தி ஒரு குழந்தைகிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன டெக்னிக்கெல்லாம் கையாளுறோமோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் வாழணும் மேசராசி பெண்ணோட. அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும். கட்டளை பிறப்பித்தால், உத்தரவு பிறப்பித்தால் கொஞ்ச நாளைக்கு அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இது குடும்பத்துக்கு சொல்கிறேன். குடும்பத்தில் மேசராசி ஒருத்தர் இருந்தால் அவருக்கு நீங்கள் கட்டளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டளை கொடுத்து கொண்டே இருந்தால் கொஞ்ச நாளைக்கு மேலே மதிக்க மாட்டாங்க. கண்ணகியும் அதே நபர்தான், மாதவியும் அதே நபர்தான். மேசராசி பெண்ணுக்குத்தான் பொருந்தும். செவ்வாய் என்பது நெருப்பு. மேசராசி பெண்ணுக்கு கட்டளை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வெடித்து உங்களை பஸ்பமாக்கி விடுவார்கள். அதனால ஆழ்கடல் போன்ற அமைதியும் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கும்,
பொங்கி வெடிச்சு சிதறதும் இருக்கும் மேசராசி பெண்ணுக்கிட்ட. அதனால் மேசராசி பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்து இருந்துக்கணும். மேசராசி பெண்ணுக்கு பொருத்தமான ஒரு கணவர் அமைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த மேசராசி பெண் சிறந்த மனைவியாக இருப்பார். அதுக்கு போன பிறவியில் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஒரு தாயாக இருந்து சமையல் செய்ய, ஒரு தாயாக இருந்து பிள்ளைக்கு துணி துவைச்சு போட, ஒரு தாயாக இருந்து பிள்ளைக்கு பாடம் சொல்லித்தர, எல்லாமே அதாவது ஒரு கணவனுக்கு அவங்க தாயாக இருப்பாங்க. மேசராசி பெண்கள் அவ்வளோ பணிவிடைகள் செய்வாங்க. அவங்கள மாதிரி பணிவிடைகள் செய்ய முடியாது. மேசராசி பெண்கள் அவ்வளோ பணிவிடைகள் செய்வாங்க. மேசராசி பெண் பணிவிடை கணவனுக்கு செய்வதற்கு தயங்கவே மாட்டாங்க. தாய் தயங்கக்கூடிய பணிகள் கூட தான் பிள்ளையா இருக்கும்போது அந்த பையனுக்கு தாய் செய்ய தயங்கிய பணிகளை கூட ஒரு மனைவியானவள் செய்வாள், நல்லா கவனிப்பாள். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் எல்லா வேலையும் சரியாக நடைபெறுகிறது நடைபெறவில்லை அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய பக்குவம் ஒரு நல்ல மேசராசி பெண்ணுக்கு உண்டு. மேசராசி பெண் ஹோம் மேக்கர் இல்லை, நல்ல ஹோம் மேனேஜர். ஆள் வச்சு வேலை வாங்கவும் முடியும் வீட்டுக்கு மிகச்சிறப்பா. மேசராசி பெண் தன் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கருத்துக்களை போதித்து உயர்ந்த லட்சியத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பார். தன்னம்பிக்கையினுடைய திலகம் மேசராசி பெண். மேசராசி தாய் உங்களுக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லது. போதனை அருமையாக இருக்கும். இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணத்தை குழந்தைகளிடம் உண்டாக்குவாங்க, உருவாக்குவாங்க. அவ்வளவு அற்புதமாக குழந்தைய வளர்ப்பாங்க. எந்த நேரமும் தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அது வெட்டி வேலையாக இருந்தால் கூட, மற்றவங்களுக்கு வெட்டி வேலையாக தோணுனா கூட அவங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சுன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ வீடு கூட்டுறது, பூ கட்டுறது, பைக்கில் போயிட்டு எங்கேயாவது வர்றது, சும்மா ஏதோ மற்றவங்களுக்கு அர்த்தமில்லாத வேலையாக கூட தெரியும் மேசராசி பெண்கள் செய்யக்கூடிய வேலை. இது ஒரு மேசராசி பெண்களை நான் சில பேர் திட்டுறதுக்கு காரணம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ செஞ்சுருவாங்க. அதை போய் செய்யணும், அவங்களுக்கு அந்த வேலையை செய்யணும். அது வேற நபர்களுக்கு என்ன ஆகுனா வெட்டித்தனமான வேலையாக தெரியும். காதல் வலையில் சிக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விடுவார் மேசராசி பெண். ஆண்கள் தன்னை சுற்றி வரும்போதிலும் ஆண்களை தன் நண்பர்களாகவே தக்க வைத்துக் கொள்ளுவார் ஒரு மேசராசி பெண். காதல்னு வந்துடுச்சுன்னா முதல்ல போய் சொல்லிடுவாங்க. ஆனா அவ்வளவு லேசில் காதலிச்சிட முடியாதுல்ல. மேசராசி பெண்ணினுடைய வாழ்க்கையில காதல் ஜுரம் வருமா? வரும், லவ் வரும். அது நார்மல் ஆயிரும். அதாவது காதலிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் அப்படியே ஆஃப் ஆயிரும். காதலிக்க துவங்கி விட்டால், ஒருவேளை காதலிக்க துவங்கி விட்டால் ரொம்ப ஆழ்ந்து காதலிப்பாங்க. அதான் சொல்லணும், அந்த அளவுக்கு பணிவிட செய்ய முடியாது. அவங்கள மாதிரி அந்த அளவுக்கு பணிவிட செய்ய முடியாது. இது ஒரு நெருப்பு ராசி. நல்ல மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா படப்படன்னு பேசுவாங்க. ஒரு செகண்ட்ல முடிவெடுப்பாங்க. எந்த முடிவுமே ஒரு செகண்ட்ல டக்குன்னு எடுப்பாங்க முடிவு. இந்த உடனடியாக முடிவெடுக்கிறதுனால பல பிரச்சனைகளை அவங்களே மாட்டிக்குவாங்க. இப்போ ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள், இதை சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, பிரச்சனை. இந்த அவங்கள அழைச்சி கொண்டு போய் நம்ம அங்கே விட்டு வருவோம் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. அவங்களாலே ஒரு பிரச்சனை. ஒருத்தர் பணம் கொடுப்பாரு, இதை நம்ம வாங்கி வச்சுட்டு கொடுப்போம், வச்ச பணம் தொலைஞ்சு போயிடும், அப்போ அதனால பிரச்சனை. வீடு கட்டுவோம் அப்படின்றாங்க, வீட்டில் அவசரப்பட்டு ஏதாவது தப்பாக கட்டிடுவாங்க, பிரச்சனை. இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி அவங்க மாட்டிக்குவாங்க. உடனடியாக கன நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருப்பாங்க மேசராசி. மேசராசி பெண்கள் நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை செய்வாங்க, ஈஸியாக செலக்ட் ஆயிடுவாங்க. இன்டர்வியூக்கெல்லாம் போனால் இன்டர்வியூக்கு போவாங்க, நல்லா செலக்ட் ஆவாங்க. பிடிச்சத்தான் வேலையில் சேருவாங்க, இல்லைன்னா வேணான்னு வந்துடுவாங்க. அதாவது மேசராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஒரு முதலாளி செலக்ட் பண்ணனாலுமே கூட அவங்க அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணாதான் அவங்க அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க அந்த வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்போ இதனால இதை உடனே என்ன சொல்லுவீங்க? குறை சொல்லுவாங்க.
பாரு, வேலை கிடைச்சும் விட்டு வந்துட்டா பாரு. வேலை கிடைச்சு, நல்ல வேலை கிடைச்சும் சில பெண்கள் விடுவாங்க. அப்படி விடுறாங்கன்னா அவங்க மேசராசியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும். அப்போதான் அவங்க அப்படி ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலே வேணான்ருவாங்க எத்தனையோ மேசராசி பெண்கள். ஆமாம், அந்த பெண்ணினுடைய அழகை கவனத்தில் வைத்து ஒரு ஆண் கவர்ந்து விடும் நோக்கத்தில் அந்த பெண்ணை காதலிக்க போனால் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. பார்த்துக்கோங்க, பக்கத்தில் நெருங்கவே முடியாது. அதே போல தன் அழகை வைத்து ஆண்களை கவர்ந்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணமும் மேசராசி பெண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அறிவு திறனால் மட்டுமே, தன்னுடைய கருத்து விளக்கத்தால் மட்டுமே இவர் பலரை இம்ப்ரெஸ் பண்ணுவார். தன்னுடைய திறமையால் தான் இம்ப்ரெஸ் பண்ணுவார். அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார். தன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையை எடுப்பாங்க. ஒரு இன்டர்வியூவில் இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இந்த பொண்ணு உடல் வாகு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை எடுக்க மாட்டாங்க. அந்த வேலையில் இருக்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. இந்த காரணங்களுக்கெல்லாம் மேசராசி பெண்களை நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நினச்சதை சாதிக்கிற திறமையுள்ளவங்க மேசராசி பெண்கள். அப்படி எதையெல்லாம் சிரமப்பட்டு அவர்கள் பெற்றார்களோ அதை தக்க வைத்து கொள்வாங்களா அப்படின்னு கேட்டால், அதுவும் அதாவது எப்படின்னா, இப்போ அழுது அடம் பிடிச்சி குழந்தை பொம்மை வாங்கும். பொம்மை வாங்கிட்டு வீட்டில் பாருங்கள், அது எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும். அந்த மாதிரி சாதிச்சு எல்லாமே பெற்று விடுவார்கள். பெற்றதை அவ்வளவு சிறப்பாக பாதுகாக்க மாட்டார்கள். அது அந்த குழந்தை மனநிலை, குழந்தை தானே அது, மேசராசின்னா குழந்தை தானே, குழந்தை மனநிலைமை தானே, அது குழந்தை மாதிரி தான் அந்த பொருள்லேயும் இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஆர்வம் புதுசாக மாறிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னேன், வேலையும் அடிக்கடி மாறுவாங்க அப்படின்னு. இவங்க தான் மாறுவாங்க. தன்னுடைய அறிவை, ஆற்றலை, திறமையை பெருக்கி கொண்டே இருப்பார். சம்பளம் பத்தாது, அப்போ அடுத்தடுத்து மாறிட்டே இருப்பாங்க. மேசராசி பெண்கள் பிறருடைய அந்தரங்க விஷயங்களில் கூட தலையிட்டு, அதாவது வேற சில பெண்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த பக்குவம் இருக்கக்கூடிய இந்த ஒரு குணம் இருக்கா மேசராசி பெண்ணுக்கு. இன்னொரு குணம் இருக்கு, இந்த காசிப் பேசுறது, பேக் பிட்டிங், அப்புறம் பேக் சிட்டிங், இந்த வேலை இருக்காது. அது முன்ன விட்டு பின்ன பேசுறது, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம். அதாவது எல்லாருடைய ரகசியமும் இவங்களுக்கு தெரியும், எல்லாரை பற்றியும் இவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரை பற்றியும் இவங்க பேச மாட்டாங்க. மேசராசி பெண்கள் மற்ற பெண்களுக்கு ஏதாவது அந்தரங்க பிரச்சனைனா ஈஸியாக ஒருத்தரை டீல் பண்ணுறாங்கன்னா மேசராசி பெண்ணுக்கிட்ட ஈஸியாக டீல் பண்ணலாம். பெண்களுக்கே ஒரு டிப்ஸு, உங்களுக்கு ஏதாவது அந்தரங்க பிரச்சனை, பாலியல் ரீதியாகவோ உடல் ரீதியாக ஏதாவது அந்தரங்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் மேசராசி பெண்ணுக்கிட்ட நீங்கள் டீல் பண்ணலாம். மேசராசி பெண் அழகாக உங்களுக்கு அதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அறிவுரை கொடுப்பாங்க. மேசராசி பெண்கள் தொழில் செய்வாங்களா, வேலை செய்வாங்களா? பெரும்பாலும் வேலை பார்க்கறது தான் நல்லது. வேலை பார்த்து தனக்கு தானே வாழ்வாங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் மேசராசி பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாலும் கேளுங்க, வேலைக்கு போகிற ஐடியா இருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. அல்லது வேலைக்கு இருக்கேன் போனியான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. வேலைக்கு போய்கிட்டே இருந்தாலும் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வேலைக்கே போகிற எண்ணமே இல்லைன்னு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு அந்த வேலையை வேணாம்னு விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு வேலைக்கே போகாமல் இருக்க முடியுமா? வேலைன்னு கிடந்த ஒரு பொண்ணால, மேசராசி பொண்ணால வேலையே வேணாம்னு இருக்க முடியுமான்னா அதுவும் முடியும். ஆச்சரியம் பாருங்க, அதுவும் முடியும், இதுவும் முடியும். வேலை இருந்தால் தான் வாழ்க்கைன்னு நினைச்ச பொண்ணு வேலை எல்லாமே இருக்கும். அந்த பொண்ணு எந்த வேலையும் திறம்பட செய்யக்கூடிய பொண்ணு வேலை இல்லாமலே இருப்பாங்க. பணத்தை சம்பாரிச்சு இருந்த பொண்ணு பணம் இல்லாம இருப்பாங்க. ஒரு மேசராசி பொண்ணுகிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா முதலாளியா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, பணத்தை காட்டி வேலை வாங்க முடியாது. சம்பளத்தை அதிகமாக கொடுத்துலாம் நீங்கள் வேலை வாங்க முடியாது. திறமையை பாராட்டி திறமையை சொல்லி வேலை வாங்க, நல்லா வேலை செய்கிறோமா, நல்லா நல்லா அப்படின்னு பாராட்டி வேலை வாங்கலாம். அதே மாதிரி பண விஷயத்திலையும் கணக்கு வழக்குகளில் ரொம்ப கராராக இருப்பாங்க மேசராசி பெண்கள். மேசராசி பெண் உங்களுக்கு இணையராக அமைந்திருந்தால் அந்த பெண்ணிட்ட குடும்ப வரவு செலவுகள் முழுவதுமே ஒப்படைங்க. அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சல்லி காசு கூட வீட்டை விட்டு வெளியில் போகாது, வெட்டித்தனமாக அவ்வளவு சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று அத்திப்புத்த மாதிரி அவங்க மேசராசிக்காரங்க ஆடம்பர வாழ்க்கை மாதிரி தெரியும். ஆனால் ஆடம்பர வாழ்க்கை அவங்க விரும்புகிற நபர் கிடையாது. தனக்கு வேண்டிய வசதிகளை சரிவர செய்து கொள்ளுவார். வசதியாக இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க. குறைந்த விலையில் அழகான பொருட்கள் எது இருக்கோ அதை வாங்கி வச்சுக்குவாங்க.
அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் பெருசாக நினப்பு இருக்காது. கலைகளில் நாட்டம் இருக்கும் மேசராசி பெண்ணுக்கு. சமையல் தெரியும், சமையல் நல்லா செய்வாங்க. இப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி பெண்ணோட அதை பொருத்தி பார்க்கக்கூடாது. என்ன, கல்லூரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பெண்ணோ அல்லது திருமணமான பெண்ணோ அவங்களுக்கு அவங்களோட அதை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கணும். வீட்டு வேலைகளும் சரியாக செய்வாங்க. வேலைக்கு போகிற பெண்ணு வீட்டு வேலைகளை அவ்வளோ கவனம் வச்சுக்க மாட்டாங்க. வேலைக்கு போகாத பெண் வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகளை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் தான் செஞ்சானுங்கிற ஒரு நிலை ஒரு மேசராசி பெண்ணுக்கு வீட்டு வேலை உருவாயிடுச்சுன்னா அவங்க துணிஞ்சு இறங்கி இருந்து செய்வாங்க. அதிசயிக்கும்படி அழகாகவும் நேர்த்தியாகவும் வீட்டை வச்சுக்குவாங்க. இல்லை வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பெருசாக அலட்டிக்காம, அதாவது அவங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, மற்றவங்களும் செய்யட்டுன்ட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா, இப்போ மேசராசி பெண், அவருக்கு ஒரு கணவர், 2 பிள்ளைங்க, அவ்வளோதான். அப்படின்னா மேசராசி பெண் அருமையாக வேலை செய்வாங்க. இப்போ ஒரு மாமியார் இருக்காங்க, ஒரு ஓரகத்தி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அப்போ ஷேரிங்கில் வந்துடும். அப்போ இப்போ நான் சொன்னது அங்கே பொருந்தாது. வீட்டு வேலை எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னேன்ல, அது பொருந்தாது. கலைகளில் ஆர்வம் உண்டு. சில பெண்களுக்கு தேர்ச்சியும் கூட இருக்கும். தேர்ச்சியும்னா கற்று வச்சுருப்பாங்க. அதாவது கலைகளை ரசிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். கலைன்னா ஓவியத்தை ரசிக்கலாம், நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று ரசிப்பாங்க. இசையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க, பாட்டு போட்டு கேட்குற நபராக இருப்பாங்க, அல்லது நாட்டியங்கள் அல்லது திரைப்படங்கள் அல்லது நகைச்சுவை காட்சிகள் அல்லது ரேடியோக்களில் பாடல் கேட்கிறது, இது மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க. சில பேர் இசையமைக்கவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கலை பற்றின ஒரு தேர்ச்சியே இருக்கும். பாட்டு பாடவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மேசராசி. ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்று கலையில் தேர்ச்சி இருக்கும் அல்லது கலையில் ரசிக்க தெரியும், அவ்வளோதான். ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி இருக்கும் மேசராசி பெண்களுக்கு. அப்போ அடிக்கடி அவங்க பாட்டு வீட்டில் கேட்டு கேட்கறதுனால மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, அப்போ பார்த்தாலும் டிவியை போட்டு பாட்டு கேட்டாக்கா அப்படின்ட்டு பிடிக்காம பேரும் சண்டை வந்துடும். தன் வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்திருப்பார். இதுவே சில பேருக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் கையில் விளக்கமாக தூக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. கலைப்பொருட்களை சேகரித்து வீட்டை அழகாக வச்சுக்கன்னு நினைப்பாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த கலைப்பொருட்களை வாங்கணும்பாங்க. அப்போ உடனே என்னாரும் புருஷனுக்கு கோவம் வந்துடும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்க. உணவில் சிம்பிளாக இருக்கணும், எளிமையை விரும்புவார்கள். வெளி உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, அதிலெல்லாம் பெருசாக நாட்டம் இருக்காது. வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் நாட்டம் இருக்கும். ஆடம்பரத்தில் மோகம் இருக்காது. மண்ணாசை பொன்னாசை, அது அதிகமாக வாங்கி குவிக்கணுங்கிற ஆசை இருக்காது. தேவைக்கு இடம் வேணும், வீடு வேணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். ரொம்ப வாங்கி குவிக்கணுங்கிற ஆசை இருக்காது. ரொம்ப நகை வாங்கி குவிக்கணுங்கிற ஆசை இருக்காது. உடை உடுத்துறதுல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அடுத்தவங்க மாதிரி சேலை வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம உடுத்துறது தனி உடுப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க போட்டிருக்க நகை மாதிரி போட மாட்டாங்க, வித்தியாசமாக போடணும்னு நினைப்பாங்க. மேசராசி பெண் என்பவர் படிக்காத மருத்துவர், பாதி மருத்துவர். அவர் மருத்துவருக்கு படிக்கலன்னு அவர் மருத்துவர் தான். அவர் மேசராசி பெண்ணுக்கு நிறைய கை வைத்தியம் தெரியும். எல்லா நோய்க்கும் மருந்து செய்வார். டாக்டர் மாதிரி செயல்படுவார். மேசராசியில் பாதி பெண்கள் அதிக நேரம் தூங்குவாங்க. பாதி பெண்கள் 50% பெண்கள் அதிக நேரம் தூங்க மாட்டாங்க. எப்போதும் விழிப்போடு இருப்பாங்க. யாரையும் முழுசாக நம்ப மாட்டாங்க. எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் வச்சுருப்பாங்க மேசராசி பெண்கள். தன்னை சுற்றியும் தன் இருப்பிடத்தை சுற்றியும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பின்பு தான் அவங்க நிம்மதி ஆவாங்க. இவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்காங்கன்னா சுற்றி உள்ளவங்களை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த இடத்த நம்பிக்கைக்குரிய இடம் பார்ப்பாங்க. இல்லாட்டி பயம் இருக்கலன்னா ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. தெரியாத வரைக்கும் பயம் இருக்கும் அவங்களுக்கு. நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. கண்டிப்பாக தெரியணும். பக்கத்து வீடு யார், எழுத்த வீடு யார், தன்னை சுற்றி யார் இருக்காங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. மறைவாக உட்கார்றது இவங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே ஆட்களுக்கு மத்தியில் தான் இருப்பாங்க. ஆட்களுக்கு மத்தியில் தான் உட்காருவாங்க. 4 பேர் இருக்கணும், இல்லை 2 பேர் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும். இவங்களை வீட்டில் விட்டுட்டு தனியாக போக முடியாது. தனியாக இருக்க மாட்டாங்க மேசராசி பெண்கள். ரொம்ப அடிபட்டு பழகுனா வேணா இருப்பாங்க, மற்றபடி நீங்கள் மேசராசி பெண்ணை தனியாக விட்டு போக முடியாது. இதெல்லாம் மேசராசி பெண்ணை குறையா சொல்லுவாங்க எல்லாரும். தனியாக இருக்க மாட்டியா நீ அப்படிம்பாங்க. எங்கேயாவது உட்காந்தாங்கன்னா மற்றவங்களோட கொஞ்சம் உயரமான இடத்துல தான் அவங்க உட்காருவாங்க. தனியாக இப்போ ஒரு மேசராசி பெண்களை உட்கார்றத பாருங்களேன், கொஞ்சம் எல்லாரோட கொஞ்சம் ஹைட்டான இடத்துல உட்காருவாங்க. கவனிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல உட்காருவாங்க மேசராசி பெண். இதெல்லாம் இவங்களுடைய பிறவி குணங்கள். இப்போ ஒரு 10 பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னா கூட்டத்துக்குள்ளே கூட்டமாக நடந்து போக மாட்டாங்க. ஒன்று முன்னுக்க போவாங்க, இல்லை நடுவில் போனாலுமே தனியாக போவாங்க, தனியாக நடப்பாங்க. இப்போ இதெல்லாம் பிறவி குணங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு மடத்தனம் பைத்தியக்காரத்தனம்னு மேசராசி பெண்களை திட்டுறது தப்பு தானே.
அதுக்காக சொல்கிறேன். மேசராசி பெண்கள் இலவசமாக எல்லாருக்கும் ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவாங்க, பியூட்டி டிப்ஸ் சொல்லுவாங்க, இலவசமாக நல்ல பயன் தரக்கூடிய டிப்ஸ் நிறைய சொல்லுவாங்க. மேசராசி பெண்கள் எல்லாருக்கும் ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. வயதான பெரியவர்களுடைய நிறைய அனுபவங்களை கேட்டு வச்சிருந்துட்டு அதையும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. இப்போ இளையவர்களோட நல்லா நெருங்கி பழகுவாங்க, தன்னை விட வயது குறைந்தவர்களோட நல்லா நெருங்கி பழகுவாங்க. அப்போ ஒரு மேசராசி பெண் இருக்காங்க, அப்புறம் 45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 25 வயசு 20 வயசு ஆணோடவும் பெண்ணோடவும் ஈஸியாக பழகி அவங்க கூட நிறைய ஒரு கம்யூனிகேஷன் எடுத்து அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இது சில பேருக்கு பிடிக்காது, நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களோட எப்படி பழக வேண்டும் என்று தனக்குத்தானே எல்லை வைத்து கொண்டுதான் ஒரு மேசராசி பெண் பழகுவார். இதை பார்க்கும் பலர் தவறாக பேச வாய்ப்பு இருக்கிறது மேசராசி பெண்ணை பார்த்து. எப்படி பழகணும்னு தெரியும் அவங்களுக்கு. அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்கள் எல்லாம், அதாவது ஒரு 45-50 வயசுல இருக்கக்கூடிய ஒரு மேசராசி பெண்மணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஆண் பெண் எப்படியெல்லாம் பழகணும்னு தன் அனுபவத்திலிருந்தும் எடுத்து சொல்லுவார்கள். அப்படியும் இருப்பாங்க மேசராசி பெண்கள். அப்படி யாராவது பேசுனாங்கன்னா, என்னம்மா புராணம் பேசிக்கிட்டு இருக்க மேசராசி பெண்ணை பார்த்து, ஒரு 45-50 வயசு மேசராசி பெண் அட்வைஸ் ஏதாவது பண்ணா, நீ பழைய புராணம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சில இளைஞர்கள் சொல்லிவிடுவார்கள். அதே மேசராசி பெண்கள் ரொமான்ஸ் பற்றியும் இளைய பெண்களிடம் பேச முடியும், பேசுவார்கள். இதுல எல்லாம் தப்பா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொமான்ஸ்னா ஒரு காதலிக்கிறது எப்படி, ஒரு பையன் எப்படி நடந்துக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணுகிட்ட சொல்லுவாங்க. உனக்கு 20 வயசு 18 வயசு ஆகுது, இப்படி தான் பேசுவான், அப்படி தான் அவன் லவ் பண்ணானா, அப்படி பண்ணானா, அந்த லவ் லெட்டரில் அப்படி எழுதுனானா, உனக்கு மெசேஜ் இப்படி பண்ணானா, இந்த வார்த்தை கேட்டானா, நேரில் சந்திக்கும் போது இப்படி பண்ணானா, அப்படி பண்ணானா, ரொமான்ஸை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க. அதனால அவங்க தப்பான ஆள் கிடையாது, அதெல்லாம் பேசுவாங்க. மேசராசி பெண்கள் ஒரு திறந்த புத்தகம், திறந்த புத்தகம். தன்னுடைய நண்பர்களை பற்றியோ தன்னுடைய உறவினர்கள் பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ ஒருத்தர்கிட்ட நல்ல நெருங்கி பழகிறவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ரகசியம்னு பெருசாக வச்சுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு பெருசாக அந்த ரகசியங்களை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டாங்க. தவறுன்னு ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை உடனடியாக சுட்டி காட்டுவதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். மேசராசி பெண்களை பற்றி என்ன நினைச்சீங்க? மேசராசி பெண்கள் தன்னை போலவே பிறரும் திறந்த புத்தகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ மேசராசி பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேரம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தம் உண்டாயிரும், மன அழுத்தம். நம்மளை மாதிரி யாரும் இல்லையே, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. ஆமாம், தன்னோட யாராவது பழகுனாங்கன்னா அவங்க எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க மேசராசி பெண். அப்போ நீங்கள் ஏதாவது மறைச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மேசராசி பெண் உங்களை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சண்டை வந்துடும். இப்படித்தான் சண்டை வராது. இது நான் சொன்னதெல்லாம் பாருங்களேன், சின்ன 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 விஷயங்கள் தான். மேசராசி கெட்ட ராசி இல்லை, மேசராசி பெண் கெட்டவங்க இல்லை, நல்லவங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்கள் அதாவது ஒரு மாதிரி அக்கறையோடு நெருங்கி பேசுவாங்க, கொஞ்சம் உணர்ச்சியசப்பட்டு பேசுவாங்க, அன்றாட வாழ்வினுடைய இன்ப துன்பங்களை பற்றி பேசுவாங்க. அப்போ மேசராசி பற்றி என்ன சொல்லுவோம், அம்மா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்றுவாங்க. அப்போ மேசராசி பெண்ணுக்கு நம்ம புள்ள மாதிரி நினச்சி இவனுக்கு ஐடியா சொல்ல போனால் அவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அவங்களுக்கு மனசு பாதிப்பாயிரும். தனக்கு தெரிஞ்சவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறவினர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ மேசராசிட்ட போய் அந்த உறவினரை பற்றி உன் தம்பி இப்படி, உன் அண்ணன் இப்படி, உங்கள் அப்பா அப்படி, உங்கள் சித்தப்பா அப்படி, உங்கள் மாமா அப்படி, உங்கள் சொந்தக்காரில் ஒன்று விட்ட சித்தப்பா இருக்காரில் அவர் இப்படி இப்படின்னு மேசராசிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. மேசராசி விட்டே கொடுக்காது, விட்டு கொடுக்காம பேசுவாங்க. இப்போ மேசராசிக்காரங்க இருக்காங்கல்ல, உன்னைய பற்றி அவர் மோசமாக பேசினார் தெரியுமா அப்படின்னு சொன்னாலுமே கூட அப்பையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. அப்போ மேசராசி பெண்ணுக்கிட்ட போய் ஒரு கணவன் ஓன் வீட்டார் இப்படி ஓன் வீட்டார் இப்படின்னு பேசுனா அப்போ அந்த மேசராசி பெண்ணுக்கு கோவம் அப்போ அவங்கள விட்டு கொடுக்காம பேசி, அப்போ உன் வீட்டை நீ விட்டு கொடுக்காம பேசுறியான்னு இந்த கணவரை திரும்ப பேசி அப்போ என்ன ஆகுது, சண்டை வரும். நண்பர்களே விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறவினர்களே விட்டு கொடுக்க மாட்டாங்க, சொந்த பிறந்த வீட்டாரை எப்படி விட்டு கொடுத்து பேசுவாங்க மேசராசி பெண், விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. அப்போ பழி சொல்லக்கூடாது. மேசராசி பெண்ணால் வலி தாங்க முடியாது, மன வேதனைகளை தாங்க முடியாது. மேசராசி பெண் துணிச்சலான ஆள் தான், நெருப்பு தான்,
நெருப்பு தான் இருந்தாலும் மனசு வலியோ உடம்பு வலியோ பொறுத்து கொள்ள முடியாது. உடம்புல லேசா காயம்பட்டாலும் கூட, மனசுல காயப்பட்டாலும் கூட அதுக்காக வருந்துவார். மற்றவர்களுடைய துரோக நடவடிக்கைகளை பெருசா கண்டுக்கலனாலும் கூட அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து உள்ளுக்குள்ள அவர் உடஞ்சு போவார். அதுபோல நேரங்களில் முகம் சுருங்கி இருக்கும், சோகமா இருக்கும். என்ன சோகமா இருக்கேன்னு அடிக்கடி கேட்க வேண்டியது வரும். தன்னை பற்றியோ, தன் குடும்பத்தை பற்றியோ, தன் நண்பர்களை பற்றியோ, தன் சார்ந்தவர்களை பற்றியோ யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை தாங்கிக்கவே முடியாது. எதிர்த்து பேசி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. தாங்கிக்க முடியாது அவங்களால. எதிர்த்து பேசுவாங்க. விமர்சனம் பண்ணக்கூடாது, இழித்து பழித்து பேசக்கூடாது. மேசராசி பெண்ணை அல்லது மேசராசி பெண்ணை சார்ந்தவரையும். அதனாலதான் மேசராசி பெண்கள் எப்பயுமே என்னன்னா, யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாதுன்னு ஆட்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா பழகுவாங்க. மேசராசி பெண் வந்து பல நபர்கள் வந்து ஒரு பெரும் கூட்டம் கலந்து கொள்ளக்கூடிய விருந்துகளில் போய் கலந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் குறையட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் கூட்டத்துக்குள்ளே அவங்களை அழைச்சிட்டு போகணுன்னா அது முடியாது. கூட்டம் அவங்களுக்கு வேண்டான்னு, கூட்டம் குறையணும்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வேடிக்கையாக பேசுவாங்க. வேடிக்கையாக பேசுகிறது கூட சில நேரங்களில் பிரச்சனை ஆகும். ஏன்னா குழந்தை இல்லை, குழந்தை மானம் இல்லை, குழந்தை கூட்டத்தை பார்த்து பயப்படும் இல்லை, குழந்தை வேடிக்கையாக பேசும். வேடிக்கையாக பேசக்கூடாத இடத்துல வேடிக்கையாக பேசி விட்டாக்க பிரச்சனையாக போயிருமே. மேசராசிக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணும் மேசராசி பெண்ணுக்கு. ஆமாம், நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும். முன்பின் தெரியாத பலருக்கும் கூட உதவி செய்யக்கூடிய இரக்க குணம் மேசராசி பெண்ணுக்கு இருக்கும். பிறருக்காக அதிகமாக அழுவார். அழுகுதல், பிறருக்காக அழுவார்னா கண்ணீர் விட்டு கதிரியலர் மட்டும் சொல்லல, அடுத்தவருக்காக இரக்கம் கொள்ளுவார். யாருக்காவது விபத்து அல்லது எங்கேயாவது மரணம் அல்லது ஏதாவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளா போய் நிற்பார் மேசராசி பெண். வேண்டிய உதவிகளை செய்யணும்னு நினைப்பார் மேசராசி பெண். அப்போ மேசராசி பெண்ணினுடைய குணத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற போது எதனாலெல்லாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோங்கிற போது இதை தெரிஞ்சுக்கிட்டு மேசராசி பெண்ணுக்கிட்ட இனிமேல் எப்படி பழகணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியா இருங்க. தனக்கு எது பிடிக்குதோ அதை தான் அவங்க செய்வாங்க. அது ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், ஊருக்காக அப்படி மாறணும் இப்படி மாறணும் அப்படியெல்லாம் இல்லை. ஊருக்காக மாடர்னாக ட்ரெண்டாக இருக்கிறத விட தனக்கு பிடிச்சதை செய்வாங்க. தனக்கு சேலை கட்ட பிடிக்குதா சேலை தான், பாவாடை சட்டை போட பிடிக்குதா பாவாடை சட்டை தான், பாவாடை தாவணி பிடிக்குதா பாவாடை தாவணி தான், ஸ்கர்ட் தான் போடுவாங்களா அதுதான், ஜீன்ஸ் தான் போடுவாங்களா ஜீன்ஸ் தான், அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். எல்லாரும் பாராட்டங்கிறதுக்காக அவங்க ட்ரெஸ் உடுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறத உடுத்துவாங்க. அப்போ இதுபோல் சில வித்தியாசமான குணங்கள் இவங்களுக்கு இருக்கிறதுனால உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வினோத பிறவி மாதிரி தோணும் மேசராசி பெண்ணை பார்க்கும்போது. ஆனால் ஒரு மேசராசி பெண்ணை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மேசராசி பெண் என்பவள் ஒரு காவல் தெய்வம் குடும்பத்துக்கு, ஒரு காதல் தேவதை ஒரு கணவனுக்கு. நல்லா பேசி பழகுனவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த வீடியோவை நான் 4-5 முறை பாருங்கள். மேசராசி பெண்ணை திருமணம் செய்த ஆண்கள், மேசராசி பிள்ளையை பெற்றவர்கள் 4-5 தடவை பாருங்கள். மேசராசிக்காரங்க உங்கள் இடத்துல வேலைக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் முதலாளியாக இருந்தால் அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4-5 தடவை பாருங்கள். இன்னைக்கு காலையில் மேசராசி ஆண்கள் ஏன் சிலருக்கு பிடிக்காமல் போகிறார்கள்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ மேசராசி பெண்கள் ஏன் பலருக்கு பிடிக்காமல் போகிறார்கள்னு வீடியோ பண்ணியிருக்கேன். 2 வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேசராசிக்காரங்க எவ்வளவு குவாலிட்டியானவங்கன்னு உங்களுக்கு புரியும். நல்ல மனுஷங்க. அவங்களோட சில குணங்கள் சிலருக்கு ஒத்துப்போகாத காரணத்தால் அவர்களை குறை சொல்ல வருகிறீர்கள். ஆனால் அவர்கள் வழியில் அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்ச் 1 மார்ச் 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி நடக்குது. ஆன்லைன் மூலமாக டெய்லி 1 மணி நேரம் பயிற்சி. கலந்துக்கங்க. ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பதிவு செய்யுங்க. கட்டண பயிற்சி அது. யாரும் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சாக்கா டைம் வாங்கிட்டு ஜாதகம் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கட்டும். டிசம்பர் 31 குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க. 2024 நவம்பர் 2 நவம்பர் 7 வரைக்கும் தொடர்ந்து 6 நாள் சஷ்டி பயிற்சி விரதம் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. நாளைய காலையில் ரிஷபராசி ஆண்கள் பற்றி, நாளைக்கு மாலை ரிஷபராசி பெண்கள் பற்றி, ஏன் ரிஷபராசியினரை பிடிக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன குணங்களில் எந்தெந்த குணங்கள் பொருந்தி போகுதுன்னு எல்லாரும் எழுதுங்க.
மேசராசி ஆட்களை பிடிக்கலைன்னா ஏன் உங்களுக்கு பிடிக்கல, இப்போ நான் சொன்ன காரணத்தில் எந்த காரணத்தினால உங்களுக்கு பிடிக்காம ஜாமன்ன காரணம் பொருந்தி போகுதுன்னு அந்த காரணத்தை எழுதுங்க. மேச ராசியினர் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு நீங்கள் மார்க்கு கொடுங்க. மேச ராசியினருக்கெல்லாம் மார்க்கு தர்றதுக்கு உரிமை இருக்குது. மார்க்கு கொடுங்க. 100% பொருந்துதா என்னங்கிறத, நான் சொன்னது பொருந்துதான்னு மார்க்கு கொடுங்க. நான் கமெண்ட்லாம் பார்க்குறேன், எல்லாருமே கமெண்ட்லாம் வாசிக்கிறாங்க. ஒரு கமெண்ட்லேயும் துணை கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் அந்த கமெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. வேறு ஆட்கள்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய மாறுதல்கள், சில பேர்லாம் அட்வைஸ் கொடுத்தாலும் நிறைய பேர் சேஞ்ச் ஆகுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது யூடியூப்பில். நல்லது, நன்றி. நாளை ரிஷபராசி பார்க்கலாம். சந்தோஷம்.